உங்க ஷோல்டர்ல நான் வந்து இப்படி இது பண்ணேன். அதை நீங்க உடனே வந்து இப்படி வந்து பண்ணீங்க. தட்டி விட்டது எனக்கு ஹர்ட் ஆச்சு. கை வச்சது எனக்கு பயங்கர ஹர்ட் ஆச்சு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. எல்லாரும் லிவிங் ஹால்ல உட்கார்ந்து இருக்காங்க. பிக் பாஸ் வந்து அந்த ஒஸ்ட் பெஸ்ட் சூஸ் பண்ற டாஸ்க் தான் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்ப விஜய் பார்வதி பிளாஸ்மா மேல நின்னு இந்த மாதிரி நம்ம பிரஜன் வந்து நான் இப்படிதான் கை வச்ச அவர் மேல, ஆனா அவர் வந்து என் கை இப்படி தட்டி விட்டது வந்து எனக்கு வந்து ரொம்ப வலிச்சுது, அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அங்க வந்து சொன்ன உடனே பிரஜன் உடனே எழுந்து போய் சரியான தக் லைஃப் கவுண்டர் கொடுத்தாப்ல. அதாவது ஒருத்தரோட பர்மிஷன் இல்லாம அவங்க மேல கை வைக்கிறதே தப்பு, ஓகேவா? அதுல வந்து அவர் தட்டி விட்டாருன்னா அது வந்து வலிக்குதுன்னு சொல்லி வந்து சீனை கிரியேட் பண்றீங்க பாத்தியா, அது அதை விட பெரிய கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா போன சீசன்லயே பாத்தீங்கன்னா நம்ம திவாகர் அவர் மேல வந்து சௌந்தர்யா கை வச்சதுக்கே வந்து அங்க ஒரு பெரிய சீன் கிரியேட் ஆயிருக்கும். விஜேஎஸ் வந்து அட்ரஸ் பண்ணிருப்பாப்ல, யாரோட பெர்மிஷனும் இல்லாம அவங்க மேல கை வைக்கிறது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதேதான் இங்க நம்ம பிரஜன் அவர்களும் சொல்றாப்ல. அதாவது அவங்க வந்து என் மேல இப்படி வந்து கை வச்சாங்க, கை வச்ச உடனே நான் வந்து தட்டி விட்டேன். அப்ப உடனே விஜய் பார்வதி என்ன சொன்னாங்கன்னா, நீங்க தட்டி விட்டது எனக்கு வலிச்சுதான் அப்படின்னு உடனே பிரஜன் அவர்களும் சொன்னாப்ல, நீங்க கை வச்சது எனக்கு வலிச்சுது அப்படின்ட்டு. ஓகேவா? யார் மேலேயும் கை வைக்கிறது தப்பு தான். நீங்க கை வச்சிங்க வந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணினா அதை பார்த்துட்டு அவனும் சும்மா இருக்கணும் அவசியமே கிடையாது. பிரஜனும் கிளீனா வந்து சொல்லிட்டாப்ல. அது மட்டும் இல்ல, தங்கச்சியா நினைச்சு அதை விட்டுருங்க அப்படின்னு யாரோ சொல்லிருப்பாங்க போல. அது பிரஜன் அவர்கள் வந்து நான் மண்டி போட்டு கேட்கிறேன், எனக்கு இங்க யாரும் அக்காவும் வேணா தங்கச்சியாவும் வேணா, நான் என் வேலையை பாக்குறேன், நீங்க உங்க வேலையை பாருங்கன்ற மாதிரி அங்க தெளிவா வந்து சொல்லிட்டாப்ல. உண்மையிலே சொல்றேன், பிரஜன் அவர்கள் தரமான சம்பவம் பண்ணாப்ல. ஏன்னா விஜய் பார்வதி சம்பந்தமே இல்லாம எதனா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து பேசுறீங்க, அவங்க பாட்டு ஈஸியா போயிடுவாங்க. ஒருத்தர் மாதிரி ஒரு தப்பான புகாரை சொல்லிட்டு போயிடுவீங்க, மத்தவங்கள அதை கேட்டு சும்மா உட்காந்துருக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இத்தனை நாளா நீங்க என்னென்னலாம் பண்ணீங்கன்னு பார்த்துட்டு தான் இருந்தோம். இப்ப வந்து உங்களை எதிர்த்து ஒருத்தர் கேள்வி கேட்கும் போது பாக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது, ஓகேவா? இதுல வந்து விஜய் பார்வதி மேலதான் மக்களே தப்பு இருக்கு. விஜய் பார்வதி எல்லாம் முட்டு கொடுத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. பட் ஆனா அவங்க வந்து இந்த வாரம் ஃபுல்லா ஓரளவுக்கு அந்த கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கேம் ஆடுறாங்க, அதெல்லாம் பிடிச்சதா இருக்கு. பட் ஆனா ஒருத்தர் மேல ஒரு புகார் வைக்கிறீங்கன்னா அதை வந்து தெளிவா வைங்க, ஓகேவா? அது உங்களுக்கே ரிவர்ஸ் ஆகாம பாத்துக்கோங்கதான் என்னோட கருத்து. உண்மையிலே விஜய் பார்வதி இந்த விஷயத்துல நான் தப்பு சொல்ல தவிர, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மாறிட்டு வராங்க, அவங்க கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம், மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏற போதா இல்லைன்னா அப்படியே வந்து காமன் கூட ஹேண்டில் பண்ண போறாங்களா அப்படின்றத. ஓகே, பிரஜன் அவர்களும் விஜய் பார்வதி இந்த பிரச்சனை நடந்ததுல, இதுல வந்து விஜய் பார்வதி பிரஜன் மேல கை வச்சது தப்பு, பிரஜன் தட்டி விட்டதுல தப்பு இருக்க மாதிரி எனக்கு ஒன்றும் தோணல. இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சிடாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.